இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்னைக்கு ராத்திரி வேளையில மகிமைப்படட்டும். நகரீகமாக கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஆராதனை என்பது கல்லுகளையும் முள்ளுகளையும் புரட்டி நல்ல நிலத்தில் வேதத்துடைய வசனங்களை விதைக்க உதவி செய்வதுதான் ஆராதனை. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பா நல்லா ஆராதிச்சிருந்தா நிச்சயம் உங்க நிலத்தில் இன்னைக்கு கர்த்தர் பயிர்களை விதைப்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அதிகமாக நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நேரடியாக கடந்து போகும்படி விரும்புகிறேன். விசேஷமாக இந்த இடத்துல கொண்டு வந்ததான என் ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கடந்த முறை இதே திருச்சபைக்கு வந்து உங்களோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேர் கடந்த முறை வந்தவங்க கைகளை உயர்த்திருப்பார்கள்? அல்லேலூயா. நிறைய புதிய முகங்களை இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காரணம், வார்த்தை உயிர் உள்ளது. பக்கத்துல பார்த்து வார்த்தை உயிர் உள்ளது. வார்த்தை உயிர் உள்ளது. சொல்லதுல உயிர் இருக்கணும். ஏங்க நம்ம சொல்ற வார்த்தையில என்ன இருக்கணும்? நாங்கதான் கேட்க போறோம். ஆமென். எத்தனை பேர் விடுதலை பெருவிழாக்கு போயிருக்கிறீங்க? விடுதலை பெருவிழா, விடுதலை பெருவிழாக்கு போயிருக்கிறவங்கள கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க. தரப்போனது இல்லையா? போயிருக்கிறோம். வைக்கப்படுறீங்களா? விடுதலை பெற என்ன, எதை எதிர்பார்த்து போயிருப்பீங்க? நான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பேச வச்சுட்டு தான் நான் போவேன். ஆமென். அல்லேலூயா. விடுதலை பெருவிழாக்கு எதை எதிர்பார்த்து போவீங்க? சுகம். பாசறையா சொன்னாங்க, சரீர சுகத்தை எதிர்பார்த்து போவாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் சொல்றேன். சரீரத்துல விடுதலை கிடைச்சாலும் விடுதலை கிடைக்காம போனாலும் உள்ளுக்குள்ள விடுதலை கிடைச்சிட்டா சரீரமே விடுவிக்கப்படும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாருங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு எங்க விடுதலை வேணும்னா சரீரத்துல இல்லை. அப்படின்னா 38 வருஷமா ஒரு மனுஷன் குளத்துக்கரையில் இருக்கிறான். அல்லேலூயா. நிச்சயமா அந்த மனுஷனை அவன் போன முதல் வருஷத்திலேயே கர்த்தர் பார்த்திருப்பாரா இல்லையா? நீங்க சத்தமா தான் சொல்லுங்க. நீங்களும் பேசணும். ஆமென். நேத்தையில இருந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. காலையில 8 மணிக்கு இறங்கினது வீட்டுல இருந்து இன்னும் சேர்ல கூட உட்கார்ல போய் சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கும் பேசிட்டு தான் இருப்போம். நேற்று 2 மணி வரைக்கும் பேசியிருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நீங்க பேசுறத போல டயர்டா உட்கார்ந்துருக்கீங்க. ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நீங்க பேசுறதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றேன். வெறும் வெட்டாந்தரை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒழுங்கின்மையா கிடந்த கிரவுண்ட். ஆமென். ஆதி அகமத்துல ஒழுங்கின்மையா கிடந்ததான நிலத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு, புல் பூண்டு முளைக்கட்டும்னாரு. வார்த்தை போய் உயிரோடு புல்களை முளைப்பிட்டது. உங்க வார்த்தையை நீங்க நம்பணும் முதல்ல. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்தை நம்புறோம். அல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். எங்கதோ பேசுகிற ஊழியருடைய வார்த்தையை நம்புறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ பிரபலமான ஊழியருடைய வார்த்தைகளை நம்புறோம். ஆனா என்ன நான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன், உங்க வார்த்தையை முதல்ல நீங்க நம்பணும். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க, வார்த்தை உயிர் உள்ளது. உங்க சத்தம் கேட்கணும், மேட்டூருக்கு கேட்கணும். வார்த்தை உயிர் உள்ளது. அல்லேலூயா. வார்த்தை உயிர் உள்ளது. வெறும் வெட்டாந்தரை. வெட்டாந்தரை நான் யோசிச்சு பார்த்தேன். இப்ப மாச்சலும் பார்க்கிறதுக்கு இந்த கிரவுண்ட் அழகா இருக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒடுங்கின்மை. ஒடுங்கின்மைன்னு அர்த்தம் என்னன்னா, ஒடுங்குக்கு ஆப்போசிட் தான் ஒடுங்கின்மை. அப்படின்னா பார்க்கிறதுக்கு அவலட்சணமா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பார்க்கிறதுக்கு யாரும் விரும்பாம கிடக்கிற ஒடுங்கின்மையான நிலத்தை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பார்க்கிறதுக்கு அழகாய் மாறினது. என் பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் சொல்றேன், ஒழுங்கின்மையா கிடக்கிற சபைகள் ஆமென் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒழுங்கின்மையா கிடக்கிற
நேரலையில பார்க்கிற வீட்டுல அற்புதம் நடக்க போகுது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா போனது அதுக்கு என்ன சாட்சினா, போன முறை நேரலைய பார்த்து வந்தவங்க கையை வைத்துருப்பாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை சாட்சி இருக்கு பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு உயிருள்ள வார்த்தைகள் புறப்படணும். முதல்ல நமக்குள்ள உயிர் வரப்போகிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலை பெருவிழாக்கு போயிருப்போம், சுகத்தை எண்ணி போயிருப்போம். 38 வருஷமா குளத்துக்கரையில வியாதியா படுத்திருக்கிறான். ஆமென் ஆமென். அப்படின்னா நம்ம வாசல்ல கேட்ட ஆண்டவருக்கு கண்ணு சொல்லுங்க, ஆண்டவருக்கு கண்ணு இருந்துச்சு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். 38 வருஷம் அவர் 37 வருஷம் வரைக்கும் நடக்கணும்னு தான் விரும்பினாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், 38வது வருஷம் தான் நடந்தாலும் நடக்காட்டினாலும் ஆவியில எழுமணும்னு நினைச்சிருப்பாரு. 38வது வருஷம் கர்த்தரை தேடி இருப்பாரு. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, சரீரத்துல வியாதி இருந்தாலும் கை தட்டுவேன். அவன் வியாதி இருந்தாலும் ஆராதிப்பேன், பலவீனம் இருந்தாலும் ஆராதிப்பேன், அவன் பிரச்சனை இருந்தாலும் ஆராதிப்பேன். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி உயிரோடு எழுப்புகிற வல்லமை ஆண்டவர் ஒருவருக்கு தான் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அவன் ஆவிக்குரிய சோம்பேறிகளா இருக்கவே கூடாது. அவன் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு நாளைக்கெல்லாம் 4 மீட்டிங். ஆமென் அல்லேலூயா. ஆமென். நான் என்ன நினைக்கிறேன், ஏதாவது ஒண்ணு சாதிச்சுட்டு சாகணும். பக்கத்துல சொல்லுங்க, 5 ஏக்கர் இடம் வாங்கிட்டு சாதிச்சுட்டு சாகணும்னு நினைக்காதீங்க. 5 பவுன் நகையை போட்டு சாதிச்சுட்டு சாகணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 2000 ஸ்கொயர் ஃபீட்ல 4 மாடி கட்டிட்டு சாதிச்சுட்டு சாகணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி 10 எண்ணத்தையாவது உயிரோட எழுப்பி கர்த்தர் உயிர் உள்ளவர் என்பதை நிரூபிச்சுட்டு சாகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க உயிர் நடக்கல, இங்க உயிர் வரணும். இங்க நீங்க ஆராதிக்கும் போது உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் செய்வா செய்வா செய்வா. ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். யாரு பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒருவர் தான். கர்த்தர் பார்வையில் எல்லாரும் ஒரே போல தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு ராத்திரி மைக்கை எப்படி வைக்க போறேன்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏன்னா பாஸ்டர் அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். ஆமென். அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சாச்சு. ஆமென். செகண்ட் மேட்ச்ல ஜெயிச்சாச்சு. தேர்ட்ல ஜெயிச்சாச்சு. செமி ஃபைனல்ல ஜெயிச்சாச்சு. இது ஃபைனல் மேட்ச். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இது 2 யுத்தம் நடக்க போகுது இன்னைக்கு ராத்திரி. இது ஃபைனல் மேட்ச். ஆமென் சொல்லுங்களேன். 2021ல ஃபைனல் மேட்ச். இன்னைக்கு ராத்திரி சத்ருவின் தலைகளை தகர்த்து ஜெயத்தோடு எழுமணும்னு சொல்றாங்க. கையில பலவீனம் இருந்தாலும் கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி அக்கினி புறப்பட போகிறது. உடம்புல சியாந்தனா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அக்கினி புறப்படுவதாக. ஆவியில உணர்கிறேன், சில சரீரத்தில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்தது போல தெய்வ சக்தி புறப்படுகிறது. ஓ let the receive the fire of Holy Spirit. Hallelujah. ஆமென். பரிசுத்த ஆவிக்கு 3 அடையாளம் பைபிள்ல. ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. வரவே நினைக்கல பாஸ்டர். ஆமென். ஹalleluya. மேற்கொண்டு அடிக்கடி வர்றேன், என்ன நடக்க போதே தெரியல. கர்த்தருடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் இந்த எளிய ஊழியர்கள் அழைத்ததுக்கு நன்றி. ஆமென். பாஸ்டர் மைக்கேல் அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆராதனை பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான மேற்கொண்டு படுத்த இருக்கிற பிரதர் டேனியல் அவர்களுக்காக நன்றியை செலுத்துகிறேன். ஹalleluya. எல்லாரும் பேர் தெரியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். யார் பேரும் தெரியாது. நம்மள எல்லாம் தெரிஞ்ச ஒருவர் இருக்கிறாரு. அவர் என்ன அங்க இருந்து 600 கிலோமீட்டர் அந்த பிறகு உங்களை என்ன ஒண்ணு சேர்த்திருக்கிறாரா? ஏதோ ஒரு திட்டம் இருக்குங்க. ஏனுக்கு ராத்திரி கவலைப்படுறீங்க? இயேசு மரித்தவர் மட்டும் இல்லைங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவன் பாஸ்டர் மைக்கேல் சர்ச்சில் சொன்னேன், ஏன் இயேசு கிறிஸ்து போட்டோ வைக்கல? ஏன் இயேசு கிறிஸ்துடைய போட்டோ நம்ம பலிபீடத்துல வைக்கல? ஏன் இயேசு கிறிஸ்துடைய ஆமென் ஸ்தோத்திரம் போட்டோவை வீட்ல வைக்கல? அவர் செத்திருந்தா மட்டும், உயிரோட எழும்பாம இருந்திருந்தா நான் போட்டோவை வச்சு ஆராதிக்கிறது நல்லது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அவர் செத்திருந்தா மட்டும் நான் போட்டோவை வச்சு லைட் சீரியலை போட்டு மிளகு பத்தி வச்சு கர்த்தரை ஆராதிச்சிருப்பேன். அவர் செத்தது உண்மைதாங்க. ஆனா இப்ப உயிரோட இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறவங்க போட்டோ வேண்டாம், உயிரோட இருக்கிறவங்க மெழுகு பத்தி வேண்டாம், உயிரோட இருக்கிறவங்க சீரியல் பல்பு வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இயேசு எவன் வானத்தின் வாசல் சபையில உயிரோடு இருக்கிறார். கையை தட்டி ஆர்ப்பாரிக்க பாருங்க.
ஏன் பாஸ்டர் உங்க சர்ச்சில சிலை இல்ல? அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் உங்க சர்ச்சில ஸ்டாச்சு இல்ல? ரகசியத்தை சொல்லுங்க. செத்தவங்களுக்கு தான் சிலை வைப்பாங்க, ஆனா இயேசுவுக்கு உயிரோட இருக்கிறாருங்க. உயிருள்ளவருக்கு சிலை இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோட இருக்கிற கர்த்தருக்கு சிலை வேண்டாம். இன்றைக்கு ராத்திரி சிலையா இருக்கிற எனக்குள் உயிர் கொடுக்கிறவர் இன்றைக்கு ராத்திரி வந்திருக்கிறார். ஆவியில உணர்கிற சில செத்து கிடக்கிற குடும்பங்கள், மரித்து கிடக்கிற குடும்ப ஜீவங்கள் இன்றைக்கு ராத்திரி உயிரோடு எழும்ப போகிறது. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் ஜோஷுவா வந்ததனால எது நடக்க போறது இல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் போயிட்டேன்னா 9 தாண்டிடும். நேத்து பாஸ்டர் சர்ச்சில் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் 1.5 மணி நேரம். அல்லேலூயா. பாவம் எல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க. இன்னும் வானத்தின் வாசல் சபை எங்களுக்கு வேணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னும் நான் வரணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எங்க இன்னும் நம்ம வரணும். அடுத்த தடவை பாஸ்டர் ஆமென் கத்துடி வர்க்க தாமதிச்சா சர்ச் ஃபுல்லா வெளியில ஆடிக்கும். ஆமென். இன்னைக்கு நீ போன தடவை சொன்னேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, அடுத்த மீட்டிங்ல சபைக்கு வெளியில ஆள் இருக்கும். அதுக்கு அடுத்த மீட்டிங் உள்ள நடத்த இடம் இருக்காது. என் கர்த்தர் வழிகளை திறக்க போகிறார். இன்றைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்துல 3 அடையாளங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அடையாளத்தை ராத்திரி பார்க்க போறோம். சொல்லுங்க பக்கத்துல ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நினைச்சாங்க சும்மா ஏதோ பாஸ்டர் மைக்க வச்சு ஏதோ 5-6 பேரை கூட்டி கீபோர்ட வச்சு சத்தம் போட்டு ஏதோ நேரத்தை கடத்தினாரு. சத்தம் ராமன் சொல்லுங்க. நம்ம உயிரோடு இருக்கிறதுனால தான் மேட்டூர் உயிரோடு இருக்குது. சத்தம் ராமன் சொல்லுங்க. நம்ம கை தட்டி ஆராதிக்கிறதுனால தான் மேட்டூர் உயிரோடு இருக்கிறது. இன்றைக்கு நாம ஜெபிக்கிறதுனால தான் எத்தனை மரணத்தின் ஆவிகள் கட்டப்படுகிறது. அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் நான் ஆராதிக்க ஆராதிக்க தேசத்தில் மரணங்கள் மாற்றப்படும், பட்டயங்கள் துருப்பப்படும். இன்னைக்கு ராத்திரி அந்த அதிகாரத்தை சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற உங்க மேல என் கர்த்தர் வைக்க போகிறார். கையை தட்டி கேளுங்க. எனக்கு அந்த அதிகாரம் வேணாப்பா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவருக்கு பைபிள்ல 3 அடையாளம் இருக்குது. 1 அக்னி. சத்தமா ஆமென் சொல்லுங்க. 2 காற்று, 3 தண்ணி. சொல்லுங்க. 1 அக்னி. சத்தமா சொல்லுங்க. 1 2 காற்று, 3 தண்ணி. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரு விஷயம் கூட சொல்றேன், எல்லாரும் சொல்லாததுனால திருப்பி எடுத்து சொல்றேன். ஆண்டவருக்கு பைபிள்ல பரிசுத்த ஆவிக்கு 3 அடையாளம் இருக்குது. 1 அக்னி, 2 காற்று, 3 தண்ணி. இந்த 3க்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் நிக்க முடியாது, ஒரு சரித்திரம் நிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞான தத்துவமும் நிக்க முடியாது. அதனால பரிசுத்த ஆவிக்கு 3 அடையாளம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, காற்றோட வேலை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற வேற புடிங்க கொண்டு அமெரிக்கால போடும். அல்லேலூயா. ஆமென். மேட்டூர்ல இருக்கிற வேற புடுங்கி சேலத்துல கொண்டு போடும். கொரியர் போவதுக்கு முன்னாடி காற்று கொண்டு போகும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. காற்றோட வேலை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட ஆழமான வேரையும் அசைச்சு புடுங்குற சக்தி காற்றுக்கு இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி நம்புறேன், இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அநேக வீட்டுகளுக்கு சாத்தான் ஊடி வைத்த வேர்கள் இன்னைக்கு ராத்திரி காற்றுல புடுங்கணும்னா 2 கையை தட்டி வெட்கப்படாம ஆராதீங்க. வெட்கப்படாம சிஸ்டர் வேலை இருந்தாலும் பரவாயில்ல, கையை தட்டி கத்துற ஆராதி. வேரோட புடுங்கட்டும், வேரோட பிடுங்கட்டும், வேரோட பிடுங்கட்டும். ஹalleluya. சாபம் வேரோட பிடுங்கணும். ஆமென். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆராதிக்க முடியாதுங்க. ஆமென். பிரஷர் வேரோட பிடுங்கணும், சுகர் வேரோட பிடுங்கணும். சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக் வேரோட பிடுங்கணும், கிட்னி ஃபெயிலியர் வேரோட பிடுங்கணும், வயிறு வேதனை வேரோட பிடுங்கணும், தலைவேதனை வேரோட பிடுங்கணும், சரீர பலவீனம் வேரோட பிடுங்கணும், எலும்புகளில் இருக்கிற வேதனைகள் இப்ப கையை தட்டி சொல்ல போறீங்க. ஆவியில உணர்கிற ஒரு சுகமளிக்கிற காற்றை இன்னைக்கு ராத்திரி அனுப்ப போகிறோம். கையை தட்டி பெற்றுக்கொள். வேறு வேறு வேறு. ஹalleluya. ஆசை சொன்னது போல என்னதான் ஒண்ணு நடக்குது இன்னைக்கு ராத்திரி. ஆமென். ஆமென். நான் ரிட்டர்ன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வரல. ஆமென். 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 என் வைஃப் கிட்ட வரவ சொல்லிட்டு வந்தேன், திருப்பி எப்ப வருவேன்னு தெரியாது.
ஆமென் ஆமென். காரணம், துப்பாக்கியில குண்டை நிறைச்சிட்டு வந்தாச்சு, திருப்பி கொண்டு போக கூடாது, அத்தனை சுட்டுட்டு தான் போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பிக்க போறோம். எத்தனை மைல் பிசாசா இருக்கட்டும், எத்தனை சக்தியா இருக்கட்டும், எத்தனை மந்திரவாதமா இருக்கட்டும், எத்தனை பில்லி சூரியமா இருக்கட்டும், எப்படி அடிமத்த வழிகளா இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி வேத வசனம் என்கிற வல்லமாய் புறப்பட்டு வேரோடு பிடிக்கட்டும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நம்மள அம்பானி ஃபேமிலி ஆக போறோம். ஆமென் ஆமென். கவர்மெண்ட்டுக்கு நம்ம கடன் கொடுக்க போறோம். ஆமென் ஆமென் ஆமென். பேங்க் மேனேஜருக்கு நம்ம கடன் கொடுக்க போறோம். ஆமென். விசுவாசத்தை கைதட்டா. அல்லேலூயா. தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்றேன். இனி கொஞ்ச வருஷத்துக்குள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உங்கள் சபைக்கு பிரசங்கம் பண்ண வர கீவல நிற்க போகிறார்கள், அரிசையில நிற்க போகிறார்கள். அப்படிப்பட்ட கடைசி கால எழுப்புதல் மேற்கொண்டு பக்கத்துல ஆரம்பித்திருக்கிறது. சொல்லுங்க, ஒரு காற்று வீசட்டும், ஒரு காற்று வீசட்டும், வேரோடு பிடுங்கணும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கு பைபிள்ல காற்று, ரெண்டு அக்கினி. அக்கினியோட வேலை என்ன தெரியுமா? தூக்கி கொண்டு போடவில்லை, ஸ்பாட்ல எரிக்கணும். சொல்லுங்க, ஸ்பாட்ல எரிக்கணும். காற்றோட வேலை இங்க இருந்து புடுங்கி கொண்டு எங்க போடுற வேலை? எங்க டேம்லயோ அல்லது சேலத்துல. இது காற்றுக்கு வேலையை காற்று செய்யுது. ஏன்னா காற்று வேலை செஞ்சதுனால தான் அவன் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த காடையை கொண்டு ஒரு காற்று வீசின போது அத்தனை காடை வந்தது காற்று தான். எந்த சயின்ஸ்ல வரல. அவன் சொல்லுங்க, எந்த கொரியர் பார்சல்ல வரல, எந்த அவன் பணத்துல வரல, ஒரு காற்றுல அத்தனை காடை வந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு காற்று அடிச்சா ஆமென் ஆமென் 2000 ஸ்கொயர் ஃபீட்ல சர்ச் வரும். ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாஸ்டர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா சர்ச்சுக்கு? ஆமென். இன்னும் விரிவாக்கத்துக்கு? ஆமென். சத்தமா ஜெபம் பண்றீங்களா? ஆமென் ஜெபம் பண்றோம். எத்தனை பாஸ்டர்? எத்தனைக்கு எத்தனை? 5 ஏக்கர். 5 ஏக்கர். பாத்தீங்க, பரிசுத்த இருதயத்துல எத்தனை பாஸ்டர்? 5 ஏக்கர். 5 ஏக்கருக்கு ஒரு காற்று வீச போகுது. ஓ சாமி. 5 ஏக்கருக்கு ஒரு காற்று. ஆமென். நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? 5 ஏக்கருக்கு ஒரு காற்று வீச போகுது. எங்கேயோ கிடந்த காளைய அன்றைக்கு சாப்பிட காத்தா கொண்டு வர முடியுமா? 5 ஏக்கர் இல்லைங்க, 15 ஏக்கரும் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக இன்னைக்கு ஆவியில உணர்கிற சில தடைப்பட்ட வழிகள் இன்றைக்கு ராத்திரி காற்று திரும்பி கொண்டு வரட்டும். அல்லேலூயா. 2 அக்கினி. சொல்லுங்க, 2 அக்கினி எரிக்கக்கூடியது ஸ்பாட்ல எரிக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 மூணாவது தண்ணி. தண்ணிக்கு வேலை என்ன தெரியுமா? அல்லேலூயா. எங்கேயாவது கொண்டு போய் சமுத்திரத்துல சேர்த்துரும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பழங்குடியில ஓடுத ஆமென் ஆறு கொண்டு போய் சமுத்திரத்துல சேர்க்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சில தண்ணியில இறங்கணும்னு கவலைப்படாதீங்க. மோசேயை நதியில இறக்கி விட்டாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவரை இறக்கி விட்டது நதியா இருந்தாலும் சென்று அடைந்தது அரண்மனை. 2021 சில தண்ணிக்குள் கத்தரவளை இறக்கி விட்டு இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். ராத்திரி அடுத்த படிவுடைய காலை வைக்கும் போது என் கத்தரவன் குடும்பத்தை அரண்மனைக்கு கொண்டு போக போகிறார். கையை தட்ட மாட்டீங்களா? அரண்மனைக்கு போக போற கை தட்ட மாட்டீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. செருப்பு போட்டு நம்மை ஷூ போட வைக்க போறாரு. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். அதுல ஒண்ணு மட்டும் சொல்லி பிரசங்கத்தை முடிக்க போறேன். காற்று, தண்ணி, அக்கினி. 3 பிரசங்கம் பண்ண ஆசையா இருக்கு. அல்லேலூயா. எனக்கு காற்றையும் பேச ஆசையா இருக்கு, அக்கினியும் பேச ஆசையா இருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரி தண்ணியும் பெண்டிங்ல இருக்கட்டும், அக்கினியும் பெண்டிங்ல இருக்கட்டும், காற்றை பத்தி கேட்க போறோம். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி ஏன் காற்று எடுத்தேன்னா, இங்க நான் ஜெபம் பண்ணும்போது 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பனங்குடியில ஒரு காற்று வீசும், சேலத்துல ஒரு காற்று வீசும், மேட்டூர்ல ஒரு காற்று வீசும். இந்த காற்றுக்கு வல்லமை இருக்கு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் 120 பேர் கூடி இருந்த போது பரலோகத்திலிருந்து ஒரு காற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி வீசணும் வீசணும் வீசணும். ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். ஆமென். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது சத்தம் உயர்த்தி வாசிக்க கேட்கலாம்? எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தம் உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள்
இருந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு நிறுத்தினான். சத்தம் ராமன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காற்று முதல்ல தொடும்போது சுடுகாட்டுல கொண்டு போய் தான் நிப்பாட்டு. சிலர் சொல்லுவாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க ஆடி காரு கிடைக்கும். எங்க சர்ச்சுக்கு வந்த உடனே உங்க மகளுக்கு அமெரிக்காயில இருந்து மாப்பிள்ள வரும் வரும் வருங்க. சத்தம் ராமன் சொல்லுங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு ராத்திரி தாண்டணும். சத்தம் ராமன் சொல்லுங்க. அழகா பள்ளத்தாக்கு, எலும்புகள் பள்ளத்தாக்குன்னு சுத்தமான தமிழ் எழுதி இருக்கு. என் பாஷையில சொல்றேன், அது சுடுகாடு. நான் தப்பா பேசலையே, நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தப்பா பேசுங்க. சுடுகாடு தானம்மா, டீசெண்டா சொல்லி இருக்கு. நான் மேட்டூர் பாஷையில சொல்றேன். கை வந்தா பஸ்ல எங்க கொண்டு நிறுத்தும்? எங்க கொண்டு நிறுத்தும்? எங்க சர்ச்சு கெட்டின இடமா அதுதான். சத்தம் ராமன் சொல்லுங்க. பனகுடியில எத்தனையோ பெரிய பெரிய இடங்களும் பெரிய பெரிய ஊர்கள் இருந்த போது கர்த்தர் தரிசனம் காட்டினார். சுடுகாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தெளிச்சு போட்ட கிரவுண்ட்ல விளையாட நம்மள அழைக்கல. கல்லை மண்ணை வெட்டி கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்ணி விளையாடணும். அதுதான் விளையாட்டு. சத்தம் ராமன் சொல்லுங்க. யாரோ தெளிச்சு போட்ட கிரவுண்ட்ல விளையாடுறது விளையாட்டு இல்ல. இப்ப நம்ம கல்லையும் மண்ணையும் புரட்டிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் 1000 விசுவாசிகளோட ஆராதிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கை யார் மேல வந்துச்சு? சொல்லுங்க, யார் மேல வந்துச்சு? பக்கத்துல சொல்லுங்க, ஒரு கை வரப்போகுது. சொல்லுங்க, ஒரு கை வரப்போகுது. அது கல்யாணத்துக்கு நம்மள பிடிச்ச கை போல இல்ல. அந்த கை 2 வருஷத்துல விட்டுட்டு வேற போயிடும். சத்தம் ராமன் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவோம், சுகத்திலும் துக்கத்திலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் சொல்லும் போது மைக்கில பதறி பதறி உளறி சொன்ன கையெல்லாம் 2 வருஷத்துல எங்கேயோ போகும். சத்தம் ராமன் சொல்லுங்க. சத்தம் ராமன் சொல்லுங்க. கல்யாணம் முடிச்சப்போ வாங்கன்னு கூப்பிடுவாங்க, 2 வருஷத்துல வான்னு கூப்பிடுவாங்க, 4 வருஷத்துல ஓய்னு கூப்பிடுவாங்க. இதுதான் அந்த கை. எந்த கை? அந்த கை. சத்தம் ராமன் சொல்லுங்க. கல்யாணம் முடிச்சப்ப மாமான்னு கூப்பிடுவாங்க 2 வருஷத்துல, அதுக்கப்புறம் ஓய்னு கூப்பிடுவாங்க. சத்தம் ராமன் சொல்லுங்க. 5 வருஷம் கழிச்சா சத்தம் ராமன் சொல்லுங்க. இது எந்த கை? அந்த கை. சொல்லுங்க, இது எந்த கை? ஆனா எசேக்கியேல் மேல வந்தது அந்த கை இல்ல. சத்தம் ராமன் சொல்லுங்க. சத்தம் ராமன் சொல்லுங்க. அதனால அந்த கையை கைவிட வேண்டாம். அந்த கையை கர்த்தர் இணைச்சது. சத்தம் ராமன் சொல்லுங்க. ஆனா பிடிச்ச 2 கையும் நிலை நிக்கணும்னா 3வது ஒரு கை இறங்கி வரணும். இன்னைக்கு ராத்திரி சொல்லுறேன், பிடிச்ச 2 கை நிலைக்கணும்னா 3வது ஒரு கை இறங்கணும். எசேக்கியேல் சொல்லுகிறா, நான் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என் அப்பாவின் கையில கைவிட்டது, என் அம்மாவுடைய கணவனை கைவிட்டது, என் கணவனுடைய கையில கைவிட்டது. இன்னைக்கு ராத்திரி புலம்புறீங்களா? உங்களுக்காக சொல்லுகிறேன், யாரை காணாத ஒரு கரத்தை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அனுப்ப போகிறார். நம்புறீங்களா? கை தட்டி ஆராதிங்க. அல்லேலூயா. சிஸ்டரோட பரிசுத்தாவினை உணர்த்துகிறார். உங்களுக்காக ஒரு கை இன்னைக்கு ராத்திரி இறங்கி வருகிறது. சத்தம் நாமே சொல்லுங்களேன். ஒரு கை உங்க வீட்டில் இறங்க போகிறது. ஆவியில உணர்கிறேன். புருஷன் கைவிட்டார், கவலைப்படாதீங்க. மனைவி கைவிட்டாங்க, கவலைப்படாதீங்க. அப்பா அம்மா கைவிட்டாங்க, கவலைப்படாதீங்க. சொந்த பந்தம் கைவிட்டுச்சு, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா? 500 ரூபாய் கொடுப்பதற்கு அல்ல. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, கைவிட்ட என் கரத்தை மறுபடியும் தூக்கி எடுக்க இன்னைக்கு ராத்திரி ஒரு கரத்தை என் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அந்த கை வந்தா உளுந்து கிடக்கிற ஊழியமும் எழும்பும். சத்தமா நாம சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, எழும்ப போறோம். எங்க சத்தமா சொல்லுங்களேன். காசா கேட்டேன், உங்க கிட்ட காணிக்கையே கேட்டேன். சத்தமா நாம சொல்லுங்க. பாச எழும்ப போற பாச எழும்ப போகிறோம். ஏசி 60:1 அரைஸ் அண்ட் ஷைன் சொல்லுங்க. எழும்பி பிரகாசிக்க போறோம். அமர்ந்து கடந்து பிரகாசிக்க கூடாது, உருண்டு பிரகாசிக்க கூடாது. எழுந்து நிமிர்ந்து கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தரே கூடிய கரம் இன்னைக்கு ராத்திரி நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ சனமே, உன் வீட்டுக்குள்ள கையை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அனுப்ப போகிறார். ஓ ஜீசஸ், ஹalleluya. ரீபாலாவா ஷாபாலாரா தியாந்தாராவா. அந்நிய பாஷை பெற்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்க. அந்நிய பாஷை பெற்றவங்க மட்டும் ஒரு 2
நிமிஷம் ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷை மட்டும் பேசணும். ஓ நம்ம சேரதி அந்தரா சத்தமா பேசுங்க. அவன் ஒரு கை இறங்க போகிறது, ஒரு கை இறங்க போகிறது, ஒரு கை இறங்க போகிறது. ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. யா சிஸ்டர், ஒரு கை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. நம்ம சேரதி அந்தரா அவர கமான துரா. யார் கண்களை திறக்காதீங்க, யார் கண்களை திறக்காதீங்க, யார் கண்களை திறக்காதீங்க. சிலர் மேல கை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ராமா சே, எத்தனை பேர் கை தட்டுறீங்க, எத்தனை பேர் கை தட்டுறீங்க, எத்தனை பேர் கை தட்டுறீங்க. ஒரு கை இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு கை. ஆமென், ஆமென். ஒரு கை. அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், தெய்வ கரம் பரிசுத்தத்துல இருந்து இந்த உயர்த்துகிற கரம். ஓ ராமா சேரதி அந்தரா, ஓ ராமா தியாதரா. அந்நிய பாஷை மட்டும், அந்நிய பாஷை மட்டும் ஆவியில உணர்கிற சிலருக்கு அந்நிய பாஷை வரங்கள், சிலருக்கு பரிசுத்த ஆவி வளருங்க. Yes, receive the fire. Oh, let the receive the fire of the Holy Spirit. Oh, Rama Sheh. Yes, yes, yes. Receive the fire. Receive the fire. Hallelujah. 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 சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். கேட்கவே நீ இறங்கி நிக்குது. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. ஹalleluya. எத்தனை பேர் வீட்டுக்கு போக ஆசை? No restrictions. Hallelujah. எப்ப மெசேஜ் முடித்தோம் தெரியுமா? பாம்பு செத்தவொன்னு மைக் வச்சிருவேன். செத்த பாம்பு அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. பாம்பு செத்ததுக்கு அப்புறம் சிலர் அடிப்பாங்க, அது தப்பு. பாம்பு சாகுற வரைக்கும் அடிப்பேன், செத்த பிறகு மைக்க தந்துருவேன். சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் நினைக்கிறேன் பாம்பு இங்க வரை செத்துச்சு, கொஞ்சம் இருக்கு, அரை மணி நேரம். சத்தமா சொல்லுங்க. அந்த கை வந்தா விவாகரத்துக்காக பிரிந்த கை கூட ஒன்றாய் சேருகிற கரம். சத்தமாக சொல்லுகிறேன். அந்த கை வந்தா வட்டிக்கு வாங்கின கரத்தை மாற்றி அநேகருக்கு கொடுக்க வைக்கிற கரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கை, அவன் இந்த கை மேல வேற ஒரு கரம், எஸ்ஏகே மேல இறங்குற கை இன்னைக்கு ராத்திரி என்னுடைய மேல, என் ஊழியத்துக்கு மேல கர்த்தர் இறங்க பண்ணி இருக்கிறார். Oh Jesus, பயங்கர ஒரு அக்கினி, பயங்கர அக்கினி. Oh, பயங்கர ஒரு தீய உணர்றேன். I feel the fire. Oh, I feel the fire. Oh, ராமா ஷே, ஆரிகாமனா ஷே. யாரும் நிறுத்த வேண்டாம். அந்நிய பாஷை பேச கர்த்தரவங்களை ஏவலாம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. No restrictions, no restrictions. Speaking tongues, அந்நிய பாஷை பேசுங்க. Hallelujah. நம்ம சேரதி அந்தரா ஒரு பயங்கர தீ, ஒரு பயங்கர அக்கினி இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு கொண்டிருக்கிறது. ராமா சேரதி அந்தரா உடமல திகாதனா, உடமல கை வரட்டும், அந்த கை வரட்டும், அந்த கை வரட்டும் சொல்லுங்க. அந்த கை வரட்டும். இந்த கை விட்ட கரங்கள் எல்லாம் மறுபடியும் உயர்த்தும்படி அந்த கை வரட்டும். Jesus, Jesus. Hallelujah. நான் உணர்றேன், என் கையை யாரோ பிடிச்சிருக்காங்க. நான் உணர்றேங்க. I feel. நான் உணர்றேங்க. எத்தனை யாரும் நிறுத்த வேண்டாம். அந்நிய பாஷை பேசுறவங்க பேசிக்கிட்டே இருங்க. ஸ்பீக்கிங் டான்ஸ் அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க. கர்த்தர் சிலவர ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறா, சிலவர கதவை அந்த அக்கினியை ஊற்றி கொண்டு இருக்கிறா. எஸ் 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 நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம ஷே ரிகமன சியந்தரா. என் கை மேல வேற ஒரு கை சொல்லுங்க. என் கரத்தின் மேல் வேற ஒரு கரம் இன்னைக்கு ராத்திரி இறங்குகிறது. தோல்வியை சந்தித்த கரம் ஜெயத்தை சந்திக்க இன்னைக்கு ராத்திரி இயேசுவுக்கு மேல் இறங்குற கரத்தை மாமா ஷே ஜீசஸ். சிலரால நிறுத்த முடியல, 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 சிலரால நிறுத்த முடியல. வேற ஒரு கை இறங்கி வருகிறது. another hand, வேற ஒரு கை இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஆராதிக்கிறவங்க ஆராதிக்கிறோம். கையை தட்டுங்க, ரெண்டு கையை தட்டுங்க, ரெண்டு கையை தட்டுங்க. கை கை கை. ஓ ராமா ஷாக்குனா ஆரிகா மாமா ஷேரதி அந்தரா உடமன ரிகதனா. சிலர் மேல கர்த்தர் அதிகாரத்தை பகிர்கிறார். சிஸ்டர், நீ தோல்வியை சந்திச்சது போதும், நீ பலவீனத்தை
சொல்லுங்க, அந்த கரம் வந்தா விவாகரத்து கூட ஒன்று சேரும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அந்த கை வந்தா வட்டிக்கு வாங்கினது போக அள்ளி குடுக்கிறதுக்கு கரம் உதவி செய்யும். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அந்த கை வந்தா முகவர்களையும் படுத்திருக்கிற தோல்வியை சந்திச்சவனெல்லாம் எழுப்பி விடுவதற்கு இந்த கை உதவி செய்யும். அதுதான் தேவ கரம். The hands of God. இப்ப பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வேற ஒரு கை. I feel. Yes brother. வேற ஒரு கரம். ஆமென். Yes pastor. வேற ஒரு கரம். Oh Jesus. மேட்டூர் பட்டணத்துல இந்த கையை யார் வேணாலும் கைவிடட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் பிரதர். ஆமென் சொல்லுங்க. இந்த கையை யாரு கைவிடட்டும், இந்த கையை யாரு உதறட்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி எசேக்கியேல் மேல் இறங்கின அந்த கை, அந்த கரம் இன்னைக்கு ராத்திரி என் கரத்தை பிடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சிலர் கை வைக்கும் போது முடவர்கள் எழுப்பி ஓடணும். இந்த கை வைக்கும் போது சில சக்திகள் அழியணும். 38 வருஷமா பெரும்பாடு உள்ளவனை கர்த்தர் எழுப்பினார். மேட்டூர் பிசாசு ஆந்திரா போயாச்சு. மேட்டூர் பிசாசு எங்க போயாச்சு? ஆந்திரா பார்டர் தாண்டியாச்சு. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நடக்குது பாஸ்டர். சிலர் நினைச்சாங்க இந்த கைக்கு வேல்யூ இல்லை. ஆமென். எங்க கையில ஆயிரங்களை ஞானஸ்தானப்படுத்த போகுது. நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஆமென். பாஸ்டர் மேட்டூர்ல பெரிய ஞானஸ்தான ஆராதனை நடக்கும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நிறைய நாட்கள் இந்த கை எப்ப கிடைக்கும் எதிர்பார்த்திருந்தது. ஆனா ஆவியில உணர்கிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் இந்த கையினால் போஷிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் எசேக்கியேல் கையை பிடிச்ச கர்த்தர் இந்த கரத்தை பிடிப்பீராக. வெட்கப்படலனா ஒரு விஷயம் கூட 2 கையை தட்டி சொல்லுங்க, ஏன் கையை பிடிக்காதவரே. ஹalleluya. டைம் போகுது. ஆமென். டைம் போகுது. ஹalleluya. எல்லாரும் வீட்டுக்கு போகணும். யாருக்கும் போகண்டா. ஆமென். ஹalleluya. ஆமென். 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 எல்லா கையும் ஒண்ணு சேர்ந்துச்சு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். குறை இருந்துச்சு, அதை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேசத்துல பயங்கர அற்புதங்கள் நடக்க போகுது. சிலர் அப்பா கைவிட்டானுங்க, அம்மா கைவிட்டானுங்க, கூட பிறப்பு கைவிட்டானுங்க, சொந்த பந்தம் கைவிட்டானுங்க, பக்கத்து வீடு கைவிட்டானுங்க. எசேக்கியேல் அப்படிதான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா எசேக்கியேல் மேல் ஒரு கை இறங்கி வந்தது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் வாசிக்கிறேன், இன்னைக்கு நான் நம்புறேன். இன்னைக்கு வானத்தில் திறக்கப்பட்ட வானத்துல இருந்து ஒரு கை இறங்க போகிறது. அந்த கை என்ன தெரியுமா? சோர்ந்து கிடக்கிற மனிதனை கூட இன்னைக்கு ராத்திரி உயிரோடு எடுப்போம். ஆம்புலன்ஸ்ல கூட செத்தவனை கொண்டு வந்தா இப்ப ஓடுவான். இப்ப ஓடுவான். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல நடக்காத மிராக்கள் எல்லாம் வானத்தின் வாசல் சர்ச்சில் நடக்கும். இது வேற கையிலுங்க, இது அந்த கரம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீனாய் 5000 பேருக்கு போஷித்த கரம். சும்மா எடுக்கல இந்த கையில. அல்லேலூயா. ஹalleluya. சும்மா எடுக்கல இந்த கையில. ஆமென். நான் சொன்னேன், ஒரு முறை கூட எடுத்து சொல்றேன், ஏன் போட்டோ வைக்கல? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம சர்ச்சில் போட்டோ வைக்கல? இயேசு செத்திருந்தா மட்டும் பரவாயில்ல, அவர் உயிரோட. உங்க போட்டோ சீரியல் செட்டு போட்டு வீட்டுல கும்பிட்டு அப்படி இருக்கும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சத்தமா ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்களுக்கு போட்டோ வேண்டாம், எங்களுக்கு சீரியல் பல்பு வேண்டாம், எங்களுக்கு மெழுகுபத்தி வேண்டாம், எங்களுக்கு கூட்டுக்குள்ள இயேசு வேண்டாம். எங்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு கண்ணாடி கூட்டுக்குள் ஒதுங்குகிறவர் அல்ல, அவர் எனக்குள் இருக்கிறார். நான் மேட்டூருக்கு போனாலும் என் கூட வருவா, நான் சேலத்துக்கு போனாலும் என் கூட வருவா, பூமிக்கு எங்க போனாலும் எங்க நீ வானத்துல ஏறி போனாலும் அங்கேயும், பாதாளத்துல படுக்க போட்டாலும் வருவார். வருவார் இன்னைக்கு. அல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் மேல என்ன வந்துச்சு? கை வந்தப்போ எசேக்கியேலை சுடுகாட்டுக்கு கொண்டு போனார். பக்கத்துல எங்க கொண்டு போனாரு? எங்க கொண்டு
போனாரு. உங்க ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்ல குவாலிட்டி உள்ளதா தெரியணும்னா ஸ்பிரிச்சுவலி சுடுகாட்டுக்கு போகணும். அல்லேலூயா. நான் சொல்ற சுடுகாடு அது இல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய சுடுகாடு நிறைய இருக்கு. சில சர்வீஸுக்கு போனா அடக்க ஆராதனையா உயிர் தெழுந்த ஆராதனையானே தெரியாது. அல்லேலூயா. உள்ள இப்படி கை வச்சு பார்க்கணும், உள்ள இப்படி கை வச்சு பார்க்கணும். உயிர் இருக்காது. இங்க எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு, எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு. ஆமென். இது உயிருள்ள ஆராதனை, இது உயிருள்ள கூட்டம், இது உயிருள்ள worship, உயிருள்ள போதகர்கள் வந்திருக்கிறாங்க. கடைசியில் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆராதனை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஆராதனை. ஆமென். மேற்கொள்ள உலர்ந்த எலும்பெல்லாம் சச்சுக்கும். ஆமென். அல்லேலூயா. கூடையில மீன் பிடிக்க வேண்டாம், குளத்துல பிடிக்கணும். நிறைய சட்டு கூடையில பிடிக்குது இன்னைக்கு. ஒரு பாச பிடிச்சு வச்ச மீன் இன்னொரு பாச. நமக்கு மீன் கூடையில இல்ல, எங்க இருக்கு? எங்க இருக்கு? குளத்துல பிடிக்க போறோம். எங்க பிடிக்க போறோம்? எசேக்கியேல் மேல என்ன வந்துச்சு? இப்ப சொன்ன பரிசுத்தாவிக்கு 3 அடையாளம். 1 2 3. இப்ப எதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? அந்த காத்துக்கு இந்த காத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? அல்லேலூயா. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரம் படிக்க பாப்போம். சீக்கிரம். என்ன half an hour தான் இருக்கு. சீக்கிரம் 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 வேகமா படிங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதி எண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. 37 அதிகாரத்துல மட்டும் கை இறங்கல, எங்கே இறங்கிட்டு சொல்லுங்க, எங்கே இறங்கிட்டு? நம்ம நினைக்கிறோம் 21ல தான் கை இல்ல. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே கை வச்சுட்டாரு. பக்கத்துல அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது வச்சுட்டாரு. கை வச்சுட்டாருங்க, கை வச்சுட்டாரு. 2021 வரைக்கும் காத்திருக்கணும். அவ்வளவுதான். கை எங்கே வச்சுட்டாரு? எசேக்கியேலுக்கு கை எங்கே வச்சுட்டாரு? ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே வச்சுட்டாரு. அச்சோன் என்ன அடுத்த வருஷம் வாசிங்க. இதோ இதோ வடக்கே இருந்து. எங்க இருந்து? வடக்கு எங்க இருக்கு? வடக்கு எங்க இருக்கு? எது வடக்கு கிடக்குன்னு தெரியலையா? இப்ப எங்க கையை நீட்டி காட்டுங்க. எனக்கு டவுட் வந்து எது வடக்கு எது கிழக்கு? ஆமா, ஒரு நிமிஷம் யோசிக்க டைம் தர. எது வடக்கு? நீட்டுங்க நீட்டுங்க. வடக்கு நேரம். ஆமே ஆமே. எங்க பின்னாடி, உங்களுக்கு பின்னாடியா? உங்க பின்னாடி தானே? இனி சந்தேகம் வரக்கூடாது, இனி எது வரக்கூடாது. வடக்கு இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர போறாங்க. எங்க தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். எங்க இருந்து ஆத்மா வர போறாங்க. பாஸ்டர் 2021ல ஊழியத்துல வடக்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அல்லேலூயா. வடக்கு இங்க இருந்து வடக்கு எங்க வரைக்கும் உங்க கால் போம போட்டோம். ஆமென். பைக் போம போட்டோம். வடக்கே இருந்து வாசிங்க. வடக்கே இருந்து பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்கினியும் வரப்பட்டு என்ன புறப்பட்டுச்சு? புயல் காற்று. புயல் காற்று. சொல்லுங்க, என்ன காற்று? என்ன காற்று? இன்னைக்கு ராத்திரி வானத்தில் வாசல் சர்ச்சில் இருந்து என்ன புறப்படுது? ஒரு பிரியாணி பட்டணம் இல்ல, அதுக்கு யாரும் வரல. யாருக்காவது பாஸ் பிரியாணி தரேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? என்ன சாப்பாடுன்னு சொல்லல. என்ன பாஸ் சத்தம் ராமன் சொல்லுங்க. யாராவது 500 ரூபாய் கொடுத்து வந்திருக்கீங்களா? யாருக்காவது 500 ரூபாய் கொடுத்து வர சொல்லி இருக்கா? இல்ல. சத்தம் ராமன் சொல்லுங்க. இங்க இருந்து ஆராதிக்கிறோம். இங்க இருந்து என்ன புறப்பட போகுது? என்ன காற்று? சொல்லுங்க, என்ன காற்று? எசேக்கியேல் மேல கை வந்த உடனே ஃபர்ஸ்ட்ல புறப்படுது ஆடிக்கார் இல்ல. சத்தம் ராமன் சொல்லுங்க. 5 பவுன் நகை இல்ல, 500 விசுவாசி இல்ல. கர்த்தருடைய கை வந்தா ஃபர்ஸ்ட்ல காற்று புறப்படும். முதல்ல எம்டி சர்ச் தான் இருக்கா, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நான் பணங்குடிக்கு வந்த பாஸ்டர் ஆத்துமாக்களே கிடையாது. 6 மாசம் நாங்க 4 பேர் ஆராதிச்சோம். எத்தனை பேரு? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன். எத்தனை பேரு? 6 மாசம் நாங்களே ஆராதனை, நாங்களே வொர்ஷிப், நாங்க எங்களுக்கே காணிக்க போடுவோம். அல்லேலூயா. எங்களுக்கு நாங்களே பிரசங்கம் பண்ணோம். ஆண்டவர்ட்ட கேட்டேன்,
எம்டி ஹாலா இருந்தாலும் Yes. ஒரு காற்று போனா போதும், நிறைய உலர்ந்து எழுந்து சர்ச்சுக்கு போவாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம போய் தேடி பிடிச்ச காலம் முடிஞ்சது. இப்ப இங்க முழங்கால் போடணும், புயல் காற்று புறப்படும். அவன் வடக்கு இருந்து தெற்கு கிழக்கு மேற்கு 4 திசையிலிருந்து ஆத்மா வரும். வருமா இல்லையா? வருமா இல்லையா? அப்ப முதல்ல கை வந்தா ஆடிக்காது வராது, எது வரும்? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு ஏதாவது ஒரு 5 லட்சம் லோன் கிடைக்கும்னு வந்தீங்கன்னா அது செகண்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்ல உங்க வீட்டுக்கு எது போடும்? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க. இப்படி சொல்லணும், காற்று புறப்படுது. அப்படி சொல்லணும். இன்னைக்கு என்ன புறப்படுது? என்ன புறப்படுது? அம்மா வீட்டுக்கு காற்று போகுது, உள்ள கிடைக்கிற பிசாசால வெளியேறும். ஆமென் சொல்லுங்க. சகல விரியப்பாம்பு வெளியேறும், கோபத்தின் ஆவி வெளியேறும், சுகர் பிரஷர் வெளியேறும். காற்றுக்கு வல்லமை இருக்கு. காற்றுக்கு என்ன இருக்கு? ஆமென். கை வந்தோட முதல்ல எது வரும்? கை வந்த முதல்ல எது வரும்? காற்று அடிச்ச வீடு உயரும். நான் சொல்றது ஆவிக்குரிய காற்று. நான் சொல்றது சுனாமி இல்ல, ஆவிக்குரிய காற்று. காற்றடிச்ச வீடு உயரும், காற்றடிச்ச ஊழியம் உயரும், காற்றடிச்ச ஊழியக்காரர் உயர்வா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எனக்கு இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் வரும்போது நான் ஒரு பாஸ்டர் மீட்டிங் அனுப்புனேன். நான் போக வேண்டிய மீட்டிங்க்கு அந்த பாஸ்டரை நான் அனுப்புனேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பாஸ்டர்ட்ட நல்ல சட்டம் கிடையாது, அவரை தான் அனுப்புனேன். நம்மளா இருந்தா பயங்கர ஸ்டாண்டர்ட் பீப்புள் அனுப்பியிருப்போம். அல்லேலூயா. சட்டையிலே ஒண்ணு இல்லை, கோட்டையிலே ஒண்ணு இல்லை. காற்று அடிச்சா அவன் கிழிஞ்ச சட்டை போட்ட பாஸ்டர் கை வச்சாலும் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நாங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தோம். காற்று அடிச்சிச்சு, சட்டை மாறிட்டு. ஆமென் சொல்லுங்க. காற்று அடிச்சிச்சு, காற்று அடிச்சு சட்டை, காற்று அடிச்சு பாஸ்டர் ஜிப்பா மாறிட்டு. அடுத்த காற்று கோட்டு, அடுத்த காற்று விசா, அடுத்த காற்று பாரி. உங்க பாஸ்டர் பாரி போனா பிடிக்காதா? நிறைய கை தட்ட மாட்டீங்க. உங்க பாஸ்டர் பாரி போனோம். மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வரணும் காரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் போனா போனா என்னன்னா முதல்ல அடுத்த வாய்ப்பு எடுத்து உங்களை தான் கூட்டு போவாரு, எங்களை கூட்டு போக மாட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் பாசிட்டிவா திங்க் பண்ணணுங்க, உயர்ந்ததா சிந்திக்கணும். அல்லேலூயா. காற்று அடிச்சா அவன் முதல்ல கை வந்தா எது அடிக்கும்? சொல்லுங்க. இன்னைக்கு என் வாடகை வீட்டுல காற்று அடிக்க போகுது. வாடகை வீட்டுல என்ன அடிக்க போகுது? சொல்லுங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கை உயர்த்துங்க பாப்போம். நல்லா உயர்த்துங்க. உங்க வாடகை வீட்டுல என்ன அடிக்க போகுது? சொல்லுங்க. என்ன அடிக்க போகுது? காற்று அடிச்சு 2022 வரும்போது அடுத்த வீடு திறப்பு விழா ஊழியக்காரங்க வந்தா உங்க வீட்டுல தான் நாங்க வீடு தந்ததுக்கு அப்புறம் வீடை பூட்டிட்டு ஏற்காடு போயிடக்கூடாது. அல்லேலூயா. வீடு தந்ததுக்கு அப்புறம் வீட்டை பூட்டிட்டு எங்க போயிடக்கூடாது? ஏற்காட்டுக்கு போயிடக்கூடாது. வீடு தந்தோம்னா ஒரு ரூம் எடுத்து பாஸ்டர்ஸ்க்கு என்ன செய்யணும்? வீடு கட்டணும்னா மாசம் பாஸ்டருக்கு நல்ல பீஃப், நல்ல சிக்கன் ஃப்ரை. என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? பாலில ஒரு சொட்டு தண்ணி சேர்க்க கூடாது, சேர்த்த பாவம். பாஸ்டருக்கு பால்ல தண்ணி சேர்த்து கொடுத்தா பாவம். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஸ்தானாதிபதி, தேசத்தின் ஸ்தானாதிபதி. சத்தமா ஆமென் சொல்லுங்க. வீடு கிடைச்சா மாசம் பாஸ்டருக்கு என்ன கொடுக்கணும்? தரப்போறாரு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்க. காற்று அடிக்க போது உங்க வீட்டுல காற்று அடிக்க போது, வீட்டுல காற்று அடிக்க போது. ஒரு காற்று வாடகை வீடு, வாடகை வீடு பாஸ்டர் 5 ஏக்கர் பிளாக். ஒரு காற்று அடிக்க போது கையை உயர்த்துங்க பாப்போம். ஜோபனுங்க பாப்போம். 5 ஏக்கர் வரட்டு காற்று அடிக்கணும்னு சொல்லுங்க. எந்த ஏரியா நல்ல பிளான் இருக்கா பாஸ்டர்? எந்த ஏரியாவும் இல்ல. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அங்க 4 திசையில காற்று அடிக்கட்டும். கையை உயர்த்துங்க பாப்போம். கைகளை உயர்த்துங்க பாப்போம். ஒரு காற்று ராத்திரி வீசட்டும். 5 ஏக்கர் ஊழியத்துக்கு கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி அதற்கு ஒரு வரைபடத்தை, அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு கை வந்து இன்னைக்கு அந்த காற்றை வீசட்டும்.
அல்லேலூயா. ஒரு காற்றடிச்சிச்சு சேலத்துக்கு வந்துட்டேன். ஒரு காற்றடிச்சு மேட்டூருக்கு வந்துட்டோம். சத்தமா ராமன் சொல்லுங்க. அடுத்த காற்றடிச்சா சிங்கப்பூர் தான் பாஸ். சத்தமா ராமன் சொல்லுங்க. அடுத்த காற்றடிச்சா நம்மள ஃளைட் ஏற போகிறோம். சத்தமா ராமன் சொல்லுங்க. அடுத்த காற்றடிச்சா மேட்டூர் பட்டணத்துல பெரிய கன்வென்ஷன் வைக்க போறோம். எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க. இந்த வருஷம் முடிவதற்குள் மேட்டூர் பட்டணத்துல ஒரு மகா பெரிய சேனையின் கூட்டத்தை நம்ம நடத்த போறோங்க. இயேசுவின் நாமத்துல உலர்ந்த கடற்கர எலும்புகள் எல்லாம் ஒரு காற்றடிச்சு இன்னைக்கு ராத்திரி உயிரோடு எழுப்பட்டா. ஆமென். சச்சர இடம் பத்தாது பாஸ். இடம் பத்தாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு காற்று கை வந்தப்ப முதல்ல எதை அடிச்சிச்சு? எதுங்க? காற்று, புயல் காற்று. காற்று வந்தா புடுங்க முடியாத ஆலமரமும் புடுங்கும். ஆமென். ராத்திரி பிசாசு நட்ட மரம். ஆமென் சொல்லுங்க. அவன் விட்ட கசப்பு, அவன் விட்ட கோபம், அவன் விட்ட வஞ்சனை, அவன் விட்ட சாபம் இன்னைக்கு ராத்திரி வேரோடு பிடுங்கணும். நீங்க கைத்தட்டு 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 யாரு கைத்தட்டல எழுப்பிங்க கொண்டு வருவோம். இங்க கொண்டு வந்து கைத்தட்டல கைத்தட்டுக்க பாப்போம். கைத்தட்டுக்க பாப்போம். மோதிரம் போடுறதுக்கு கை இல்ல. கையை தட்டி ஆராதிக்க சத்தம் நாம சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி வேரோடு பிடுங்கணும். ஒரு பிதாக்கள் நாட்களில் இருந்த சாபம். அல்லேலூயா. நம்ம தாய் தகப்பன் ஒரு பிதாக்கள் நாட்கள்ல இருந்த சாபம் வேரோடு பிடுங்க போகுது. வேரோடு ஆவியில உணர்கிற நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில வீட்டுகளில் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி வேரோடு சில கசப்பை பிடுங்குகிறார். கணவன் மனைவிக்கு இடையில அவை சொந்த பிரச்சனையை கொண்டு வருகிற வேரை சொல்லுங்க. அந்த ரூட்டை இயேசுவின் நாமத்துல வேரோடு பிடுங்க. இது ஜேசிபிக்கு சமம். இது புல்டோசருக்கு சமம். முத்திச்சுனா ஒரு ஏரியா காலி. சொல்லுங்க, ஒரு ஏரியா மேட்டூரே காலி. மேட்டூரே காலி. மைக் வைக்க மனசு இல்ல. நீங்க பிள்ளைகளை ஆராதிக்க வேண்டும். சத்தமா நாமே சொல்லுங்க. சத்தமா நாமே சொல்லுங்க. ஏன் தெரியுமாங்க? அந்த கை மேல வந்த உடனே ஒரு காற்றடிச்சிச்சு. 4 பேர் ஆராதிச்ச ஆராதனையில ஒரு காற்றுல 15 பேர் வந்தாங்க. 2வது காற்றடித்தது 30 பேர் வந்தாங்க. 3வது காற்றடித்தது 60 பேர் வந்தாங்க. இன்றைக்கு விசுவாசத்துல 500 பேர் இருக்கிற சர்ச்சை இன்றைக்கு கட்டி இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். 4 ஆராதனைகள் பனங்குடி பட்டணத்தில் நடக்க போகுது. ஆமென். ஒரு காற்றடிச்சிச்சு பாஸ்டர். 4 பேர் ஆராதிச்சோம். ஒரு காற்றடிச்சிச்சு 15 பேர் வந்தாங்க. ஆமென். காற்று சும்மா இல்ல. அல்லேலூயா. மந்திரவாதி சுத்தி கெட்டறத காற்று பிடுங்கும். ஆமென். இன்னைக்கு ராத்திரி பிசாசு வச்ச மந்திரவாதம் எத்தனை அடி ஆழத்துல இருந்தாலும் சுனாமி போல பறந்து மேல வர இந்த காற்று பூமிக்குள்ள இறங்கணும். அப்படி ஆராதிக்கணுங்க. சேர்ல சொகிச்சு கண்டதில்லை. ஆராதிக்க ஆராதிக்க அஸ்திவாரங்கள் உடையணும். ஹalleluya. இது ஒரு பயங்கர மெகா க்ரூசேட் மாதிரி இருக்கு இப்போ. ஹalleluya. எத்தனை பேருக்கு நிப்பாட்டணும்? கை உயர்த்துங்க. மெசேஜ் நிப்பாட்டணும். தொடரட்டும் சொல்றவங்க கை உயர்த்துங்க பாப்போம். மெசேஜ் கண்டினியூ ஆகட்டும். இல்ல மக்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா ஒரு 12 மணிக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். காரணம் வேர் பிடுங்குது. ஆமென். சாபம் பிடுங்குது. கேன்சர் கட்டி பிடுங்குது. மனைவிக்குள்ள அந்த கசப்பு பிடுங்குது. புருஷன் மேல அந்த சந்தேகத்தின் ஆவி இன்னைக்கு ராத்திரி பிடுங்கப்படுகிறது. ஆமென். மனைவி மேல இருக்கிற சந்தேகத்தின் ஆவி இன்னைக்கு ராத்திரி பிடுங்கப்படணும். மனைவியை சந்தேகப்படாதே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். புருஷனுக்கு துரோகம் பண்ண கூடாது. மனைவிக்கு துரோகம் பண்ண கூடாது. பண்ணுனா காத்து போடுங்க. சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. தப்பி தவறி பண்ணுனா காற்று போடுங்க. சொல்ல மாட்டேன். பயமா இருக்கா சிஸ்டர்? பயமா இருக்குதா? சொல்லுங்க பாப்பா. பக்கத்துல பார்த்தேன். நீங்க வெளியில சொல்லுங்க. அக்கறைப்பா சொல்லுங்க.
எல்லாம் மீறினா எது பிடுங்கும்? காற்று பிடுங்கி நல்லா இருக்கும் போது இருந்துட்டா நல்லது. காற்று பிடுங்கினா சிலப்ப அந்தமான்ல கொண்டு போகும். அல்லேலூயா. ஆமென். நல்ல மேட்டூர்ல உயர்த்தி வச்சிருக்கிறாரு. துரோகம் பண்ணணும் அந்தமானுக்கு போக வேண்டியது வரும். ஆமென். நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம். காற்று பிடுங்கும். காற்று பிடுங்கும். காற்றுக்கு வல்லம் இருக்கு. இந்த காற்றுக்கு வல்லம் இருந்ததுனால தான் 600 கிலோமீட்டருக்கும் 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த காடையை கொண்டு வந்துச்சு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த காற்றுக்கு வல்லம் இருந்ததுனால காடை வந்துச்சுங்க. அதே காற்று இன்னைக்கு ராத்திரி மேட்டூர்ல வீசுகிறது. எங்க ஊழியத்துல வீசுதுங்க. என் சபையில வீசுது. என் குடும்பத்துல வீசுது. ஆமென். சொல்லுங்க. கசப்பு வேரோட பிடுங்கட்டும். சந்தேகத்தின் ஆவி பிடுங்கட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கணவன் மனைவி ஒப்புறாங்க. சொல்லுங்க. ஆமென். இந்த பிரதேசம் சொன்னது போல பொல்லாத ஆவியை வெளியே போல சொல்லுங்க. முட்டுக்கணும் இன்னைக்கு ராத்திரி. எங்களுக்கு ஏசுபி மாதிரி அனுப்பி இருக்கிறாரு. முட்டுனாமனே போக மாட்டோம். ஆமென். இது ஸ்பேனருக்கு சமம். இது எதுக்கு சமம்? நிமிக்காம போவாது. ஆமென். அல்லேலூயா. என்ன பாஸ்டர்? இன்னைக்கு மேட்டூரை நிமித்திட்டு தான் போக போறோம். ஆமென். ஒண்ணு அனலா இருக்கணும். இல்லன்னா எப்படி இருக்கணும்? ஒண்ணு அனலா இருக்கணும். இல்லன்னா நிமித்திடுவார் ஆண்டவர். சொல்லுங்க. ஒண்ணு பைபிள் படிக்கணும். இல்லன்னா சினிமா பார்க்க போகணும். ரெண்டு பார்த்தா நிமித்திடுவாரு. அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன சரிதானே? ஒண்ணு பைபிள் படிக்கணும். இல்லன்னா சினிமாக்கு போகணும். இது ஞாயிற்றுக்கிழமை பைபிள் படிச்சு திங்கள் முதல் யூடியூப்லயும் செல்போன்லயும் சினிமா பார்த்தா நிமித்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அது ஆக்ஷன் தாங்க. அதுக்கு பேர் என்ன? சினிமா ஆக்ஷன். நடக்காதத நடந்ததா ஆக்ட் பண்றது. இது ஆக்ஷன் இல்லங்க. நடந்ததா எழுதுறது. ஆமென் சொல்லுங்க. நாங்கெல்லாம் நீங்க படம் எடுத்தா ஒரு படம் 1000 எபிசோடு ஓடும். அவ்வளவு சரித்திரம் இதுக்குள்ள இருக்கு. இது உயிர் உள்ளது. இதை விட்டுட்டு 3 மணிக்கூர் வேஸ்டா சிகரெட் குடிக்கதையும் பீடி குடிக்கதையும் ரோட்ல அலையதையும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா நீக்குற மாதிரி இருக்கிற மனிதன் எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். கலர் லைட் ஆக்கி ஆக்ஷன் பண்ணி குடும்பங்களை வீணாக்குகிற அவன் சினிமாக்கு நாட்டியமல்ல. சொல்லுங்க. அவன் இயேசு கிறிஸ்து பிறந்தது சினிமால ஆக்ஷன் இல்ல, உண்மை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. காற்று வீசுறது பொய் இல்ல, காற்று வீசுறது உண்மை. ஆமென். அல்லேலூயா. பறக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? I feel flying. Spiritual flying. மறந்துட்டே இருக்கிறேன். சொல்லுங்க. பாமே அமெரிக்காக்காரன் விட்ட ராக்கெட்டும் விஞ்ஞானியும் செவ்வாய் கிரகத்துக்கு தான் போகும். இது அதையும் தாண்டி போகும். இது அதையும் தாண்டுது இன்னைக்கு ராத்திரி. சத்தமா ஆமென் சொல்ல மாட்டேங்கிற. காத்து அடிக்குது. இயேசுவின் நாமத்தில் ஒண்ணு அனலா இருக்கணும். இல்லனா 10 கிறிஸ்டியன் பாட்டுக்கு இடையில ஒரு சினிமா பாட்டு வைக்க கூடாது. ஆமென். 10 கிறிஸ்டியன் பாட்டுக்கு இடையில வீடு திறப்பலாம் வைக்கும்போது பாஸ்டர் வரும்போது கேளுங்கள் தரப்படும். என்ன பாட்டு? பாஸ்டர் திறந்து வைக்க வரும்போது என்ன பாட்டு? பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் குத்து பாட்டு. அப்புறம் பாஸ்டர் ஜோ பண்ணதை ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள குத்துன்னு குத்தும். வேற யாரு வரணும்? மைக்கேல் பாஸ்டர் வரணும், ஷாம் பிரதர் வரணும், நான் வரணும், பாஸ்டர் வரணும். அந்த குத்து வராம இருக்கணும்னா உள்ள இருக்கிற எனக்கு உருவி தூர போடணும். ஒன்னா பக்கத்து பாத்து ஒன்னா அனலா இருக்கணும். பக்கத்து பாத்து ஒன்னா அனலா இருக்கணும். இல்லைன்னா குளிரா இருக்கணும். இல்லைன்னா நிமித்திடுவாரு. இல்லைன்னா இன்னைக்கு பிடிங்கிடுவாரு. ஏன்னா அது ஜேசிபிக்கு சமம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தை தாங்க இது. 4 செத்து போய் நாட்டமெடுத்த சரீரத்தை கூட ஒரு நிமிஷம் கொண்டு உயிரோட எழுப்பி நிறுத்த முடியுமா? என் ஜீவிதத்தை இன்றைக்கு ராத்திரி கர்த்தரால் நிறுத்த முடியும். நான் உணர்றேன். சில வாலிப பிள்ளைகளுக்காக கதறுகிற தாய்மார்களை கர்த்தர் உணர்த்துகிறார். ஜீசஸ். ஹalleluya. ஆமென். ராவில பாச உணர்த்துறாரு. பிள்ளை உலகத்தின் பிடியில சிக்கி அந்த பிள்ளைக்காக அழுகிற தாய் யாரும் அந்த கை வைத்திருப்பாங்க.
சும்மா வைத்து வெக்கப்படாது. வெக்கப்படுறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? கண்ணு மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. யாராவது இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். யாராவது இருக்கிறீங்களா? ஒன்று ஜீசஸ். ரெண்டு மூணு ஹalleluya. அப்படி நாலு ஜீசஸ். ஆவியில உணர்கிறேன் அந்த 4 பேரையும் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் காட்சி பலப்படுத்துகிறார். அந்த பிள்ளை ஊழியம் செய்வாங்க. உங்க பிள்ளை ஊழியம் செய்வா. எஸ் இப்ப கையை தட்டுங்க. ஒரு மகன் ஒரு காற்று வீசட்டும். ஒரு காற்று வீசட்டும். நம்ம சேரதி அந்தரா கைகளை தட்டுக்கு பார்க்கலாம். எல்லாரும் கை தட்டுக்கு பார்க்கலாம். எல்லாரும் கை தட்டுக்கு பார்க்கலாம். ஒரு காற்று, ஒரு காற்று. Jesus. Rakavana Shantura. Ribala Diyamta Vidadana Shere Diyamtarama. எசேக்கியேலை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இது யாருக்கு வேண்டாதவன். ஒரு கை வந்தது, ஒரு காற்று வீசினது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். Something new. Something new. அந்நிய பாஷை பேசுறதா பேசலாம். அந்நிய பாஷை பேசுறதா பேசலாம். அந்நிய பாஷை பேசுறதா பேசலாம். Speaking tongues, speaking tongues. ஆமென். ஹalleluya, ஹalleluya. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. ஆமென். ஷேரதியா தரவா. உடமன ரெகதனதியா தரா. ஆவில உணர்கிறேன். சில வீட்டு மேல காற்று வீசுகிறது. சில வாலிப பிள்ளை மேல காற்று வீசுகிறது. கர்த்தர் அவனுடைய அடிமத்தனத்தை, அவனுடைய குடிப்பழக்கத்தை, அவனுடைய விக்கிரக ஆராதனையை என் கர்த்தர் வேரோடு. 2 கையை தட்டி சொல்லுங்க, வேரோடு, வேரோடு, வேரோடு. தண்ணி. ஹalleluya. இந்த காற்று எப்படி வந்துச்சு தெரியுமா? அதை மட்டும் சொல்லி ஆராதிக்க போறோம். எப்படி வந்துச்சு தெரியுமா? அடுத்த வருஷத்தை படிக்க பாப்போம் சீக்கிரம். புயல் காற்று, பெரிய மேகமும். என்னதுங்க? பெரிய மேகம். புயல் காற்று மேகம், அதோடு கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். காற்று குடத்துல அக்கினி சேர்ந்த அனல் காற்று. எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தோமே. இந்த காற்று சும்மா வீசாது. ஆமே, இந்த காற்று சும்மா வீசாது. எசேக்கியேலுக்கு எப்படி காற்று வீசிச்சான்? புயல் காற்றோட சேர்ந்து அவன் அக்கினிய சேர்ந்து. அப்படின்னா ஏன் பாசையில இன்னைக்கு ராத்திரி அனல் காற்று புறப்பட போகிறது. அனல் காற்று புறப்பட போகிறது. அவன் காற்றும் மேகமும் அதோட சேர்ந்த அக்கினியும். சொல்லுங்க, என்னெல்லாம் போகுது? காற்று, மேகம், அடுத்து வாசிங்க சீக்கிரம். அதோட கலந்த அக்கினியும் வரக்கண்டே. அதை சுற்றின பிரகாசமும். அதை சுற்றி என்ன இருந்துச்சு? அதை சுற்றி என்ன இருந்துச்சு? இப்ப சொல்லுங்க. மேகம், புயல் காற்று, அதோட சேர்ந்த அக்கினி. என் வீட்டுக்குள்ள போகும்போது இருட்டா கிடக்கிற வீடு பிரகாசமாய் மாற எசேக்கியேல் மேல இறங்கின காற்று என் வீட்டுக்குள்ள வீச போகிறது. என் குடும்பத்துக்குள் வீச போகிறது. எங்கள் ஊழியத்தில் வீச போகிறது. என்ன காற்றா? புயல் காற்றோட சேர்ந்த மேகம். அப்படின்னா பிளஸ் பிளஸ்ஸா கூட்டணும். புயல் காற்று பிளஸ் மேகம். சொல்லுங்க, புயல் காற்று பிளஸ் மேகம். மேகம் பிளஸ் அக்னி. அக்னி பிளஸ் பிரகாசம். 4 கூட சேர்ந்தா என்ன நடக்கும்னு யோசிக்க பார்ப்போம். மேகமும் காற்றும் அக்னியும் வெளிச்சமும் சேர்ந்தா அந்தமான் தீவு கூட பிரகாசமாயிடும். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நேத்தூர் பட்டணத்துல கிழக்குல ஒரு 10,000 குடும்பம், மேற்குல 10,000 குடும்பம், எல்லா வீட்டுக்குள்ளும் காற்று பிளஸ் மேகம், மேகம் பிளஸ் ஆமென் சொல்லுங்க. காற்று பிளஸ் மேகம், மேகம் பிளஸ் அக்னி, அக்னி பிளஸ் பிரகாசம். இது வந்துட்டா ஃபேரெல்லாம் வெளிய கூட போட வேண்டாம். சொல்லுங்க, இது வந்துட்டா ஃபேரெல்லாம் வெளிய கூட போட வேண்டாம். அமெரிக்கால இருந்து மாப்பிள்ளை வரும்.
ஒரு கல்யாணமாக மேட்டூர்ல அமெரிக்கா பொண்ணோட கல்யாணம் நடக்கணும். அது யாருக்கு நடக்குமோ தெரியும். நடந்தவங்க யோசிக்க வேண்டாம், நடக்காதவங்களுக்கு சொல்றேன். நான் இதை உணர்றேன். இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாலிப சகோதரனுக்கு இந்தியாவை விட்டு அதர் கண்ட்ரி, அது ஸ்ரீலங்காவா இருக்கலாம், சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், அந்த கல்யாணத்துக்கு நான் வருவேன். நம்ம வருவோம். இன்னைக்கு இது ப்ராபசி. எங்க டீம் தான் வொர்ஷிப் பண்ணும். யாராவது கூப்பிட்டு நிமித்திடுவாங்க. ஆமென். எங்க டீம் தான் ஆராதனை. ஆமென். பாஸ்டர் அதர் கண்ட்ரி மேரேஜ் மேட்டூர்ல நடக்கணும். ஏன்னா இது சாதா காற்று இல்ல, காற்று பிளஸ் மேகம் பிளஸ் அக்னி பிளஸ். இது வந்துட்ட கருப்பா இருக்கிற மாப்பிள்ள கூட வெள்ளைக்காரிக்கு வெளிச்சம் வந்து. சில நினைக்கிறாங்க லேட்டா கல்யாணம் முடிச்சிருக்கலாம். காற்றோட பவர், இசைக்கு மேல வந்த காற்றோட வல்லமை. ஓ ஜீசஸ், ஹalleluya. இசைக்கு மேல இறங்கின காற்றின் பவர் அவ்வளவு வல்லமை பாருங்க. வானத்தில் வாசல் சர்ச்சில் காற்று பிளஸ் மேகம், சொல்லணும் காற்று பிளஸ் மேகம் பிளஸ் அக்னி பிளஸ் நாளும் ஒரு ஆராதனையில புறப்படும், ஃபாஸ்டிங் பிரேயர்ல புறப்படும், பைபிள் ஸ்டடியில புறப்படும். இன்னைக்கு ராத்திரி எல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த கூட்டம் முடிஞ்சு சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது எனக்குள்ள இருந்து காற்றும் மேகமும் அக்னிய பிரகாசமும் எனக்குள்ள இருந்து புறப்பட போகிறது. கையை தட்டி ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். இது வந்துட்டா செத்த எலும்பு உயிரோடு. அந்த சாப்டர் அடுத்த முறை. ஹalleluya. அதுல ஆரம்பிச்ச டைம் ஆயிடுச்சு. ஆமென். எலும்ப பத்தி பெரும் பார்ப்போம். ஆனா இப்ப காற்றோட வீட்டுக்கு போவோம். சத்தம் ராமே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த காற்று வேணும்? எத்தனை பேருக்கு அந்த மேகம் வேணும்? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சில வீட்டுல கலர் சேர்க்கும் போது நல்ல பெயிண்ட் கடையில போய் பாருங்க, வெள்ளை பெயிண்ட் எடுத்து அது கூட வேற ஒரு கலரை மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்கிற கலர் வரணும்னா அந்த வெள்ளை கூட. இப்ப நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா நாமே சொல்லுங்க. நல்ல கவனிங்க. தேசிய கொடியில கூட நம்ம சின்னதா இருக்கு. சத்தமா நாமே சொல்லுங்க. சொல்லி முடிக்க போறேன். யார் படிக்க போறேன் இன்னைக்கு ராத்திரி? ஆமென். சத்தமா நாமே சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுச்சோம். இதோட வீட்டுக்கு போ. நாமே சொல்லுங்க. இதோட வீட்டுக்கு போறோம். இது நாலு கூட வந்தா 500 கோடி இருக்கிறதுக்கு சமம். எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? பைபிளை மூடி சிலுமினில பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் பவர்ஃபுல் வர்ஷிப். ஆமென். அர்த்தம் ஆமென் சொல்லுங்களேன். வெளியில போனா ஃபைன். வெளியில போனா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் ஃபைன். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். சின்ன பிள்ளைங்க போறோம் பைபிள்ல. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல நீங்க ஒருத்தர் முகத்தை பாருங்க பாப்போம். எங்க நான் போறது துக்கமா சந்தோஷமா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒரு கை யார் மேல வந்துச்சு? அப்பா கைவிட்டாங்க, அம்மா கைவிட்டாங்க, அண்ணன் தம்பி கைவிட்டாங்க. இசைக்கேல் மேல வந்த கை யார் மேல? நம்ம மேல. அவர் கை வரணும், கை கட்டி நிக்க கூடாது. சில நானே சர்ச்சில் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஸ்டாண்டர்டா தொங்கியிருந்தா அப்படி இருக்கும். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஸ்டாண்டர்டா தொங்கியிருந்தா அப்படி இருக்கும். காலுக்கு மேல கால் போட்டு அவர் எப்படி தொங்கினா தெரியுமா? அலங்கோலமா இருக்கிற என்னை அலங்காரமாய் மாற்ற அவர் அலங்கோலமா. அப்படிப்பட்ட கர்த்தரை ஆராதிக்க கையை கட்டி நிக்கிறவன், கையை கட்டி கேட்க. அப்படிப்பட்ட கர்த்தரை ஆராதிக்க கை கட்டி நிக்கிறவன், வாழை மரத்துக்கு தூணு கொடுத்தது போல ஸ்டாண்டு கொடுத்து நிக்கிறவன், அவர் தொங்கினதுனால தான் இன்னைக்கு அவன் நேவிகேட்டுக்கு சட்டை போட்டிருக்க. அவர் தொங்கினதுனால தான் வேணுசேனிக்க பேண்ட் போட்டிருக்கிற. அவர் தொங்கினதுனால தான் எர்த்திகா கார்ல வந்தோம். அவர் தொங்கினதுனால தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். கையை தட்டி சொல்லுங்க. வெட்கப்படாம கை தட்டுங்க. ஒரு கரம்.
அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த காரம் காவியா இருந்தாலும் பச்சையா இருந்தாலும் சோகம் மாறணும் எங்க வரணும் சொல்லுங்க, எங்க வரணும்? இப்ப சொல்லுங்க, நம்ம கொடுத்து வச்சவங்க சீக்கிரம் வந்துட்டோம். நான் கொடுத்து வச்சவன். நீங்க நிக்கிறத பார்த்தா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நான் காவியில இருந்தேன். சத்தமராமே சொல்லுங்க. என் வீடு காவியில இருந்துச்சு. எங்க அப்பா காவியில இருந்தாரு. எங்க அம்மா காவியில இருந்தாங்க. எங்க அப்பா சோகத்தை மாற்ற என்ன வெள்ளைக்கு கொண்டு வந்தாரு. அண்ணனுக்கு ஜென்டில்மேன் போல அவன் மேலும் கட்டணத்துல கட்டண ஆராதிக்கணும். கையை தட்டி ஆராதிங்க. கையை தட்டி கையை தட்டி சோகமாறணும், சோகமாறணும், சோகமாறணும். ராமசேரதியோடு ஒரு கை வரட்டப்பா, ஒரு கை வரட்டும். காற்று பிளஸ் மேகம், மேகம் பிளஸ் அக்னி, அக்னி பிளஸ் வெளிச்சம். ஹalleluya. ஒரு ராமசேரதியோடு எத்தனை பேர் அந்நிய பாஷை பேச போறீங்க? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேச போறீங்க? எத்தனை பேர் அந்நிய அவன் 5 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. ஒரு ராமசேரதியோடு கடைசியாக ஒன்று சொல்லி எத்தனை பேரோடு சொல்ல போறீங்க? இப்ப சொல்லுங்க. அந்த கை வந்தா காற்று பிளஸ் மேகம். சொல்லுங்க, காற்று பிளஸ், சத்தமா சொல்லுங்க, காற்று பிளஸ் மேகம் பிளஸ் அக்னி பிளஸ். இது நாள வந்தா என் வீட்டின் நிலைமை மாறும், எங்க சபையின் நிலைமை மாறும், என் குடும்பத்தின் நிலைமை மாறும். கையை தட்டுக்க பார்க்கலாம். கையை தட்டி கையை தட்டி அவர் நாம சேரதியா தரலாம். நல்ல கரங்களை தட்டி கைகளை தட்டி
சொல்றீங்களோ கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை இயேசு, ஆராதனை இயேசு, அவருக்கு நாமம் உண்டு, அவருக்கு ஆராதனை இயேசு. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்க்கிறோமா? ஆராதனை இயேசு. கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. உயர்த்தும்படிதான் இந்த பட்டணத்துல நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலையை நிமிர்த்தும்படி கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து கைகளை தட்டி சொல்லுங்க. அந்த கரம் என் கரத்தை பிடித்து கர்த்தருடைய வார்த்தை சும்மா அதை நடப்பிக்க போகிறேன். 2021 உங்க குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் சொல்றத மாத்திரம் கேளுங்க. அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுங்க. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் சி மைனர் முடியும்? எத்தனை பேர் இன்னைக்கு என்ன வந்தாலும் உங்களுக்காக நான் ஊழியம் செய்வேன், நான் சோர்ந்தே போக மாட்டேன். ஏன்னா எத்தனையோ கை என்னை கைவிட்டது, ஒரே ஒரு கரம் மாத்திரை கையை பிடிச்சு உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உயிர் வாழும் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரும் என்னை அழைத்தீரும் அதை நான் மறப்பேனோ? மறப்பேன்
என்னை அழைத்தீரே அதை நான் ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்பா உன் சந்நிதியில் நான் மகிழ்ந்து களி கூர்ந்தேன். எத்தனை சொல்லி அப்பாவை சமூகத்தில் அப்பா உன் சந்நிதியில் அவர் மகிழ்ந்து களி கூர்ந்தேன். எப்போதும் உம்மை காண்பேன். நான் எப்போதும் உம்மை காண்பேன். எங்குதையா 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 எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் எங்களை தாங்கி வெறுமையாக்கி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்து எத்தனை சொல்றீங்க? எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். முற்றிலுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் ஆண்டவரே எங்களை தாங்கி பிடிக்கிற கரத்தை நம்பி இருக்கிறோம். எங்களுடைய பலத்தையோ எங்களுடைய ஞானத்தையும் அறிவையோ நாங்கள் சார்ந்தல்ல. எங்களுடைய கரத்தை பிடிச்சு கரத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அது தேவனுடைய கரம். இந்த வருஷம் எங்களை தாங்கி நடத்தும்போது எல்லாவற்றுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகனாக இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை கர்த்தருக்கு படைப்போம். Praise God. Hallelujah. ஏன்னா என்னாலேயே சேலத்தில் இருக்க முடியல. பாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறப்போ சேலத்துலேருந்து ரொம்ப வேலை மத்தியில் நாங்கள் வந்திருக்கேன். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுடைய ஆசைவாடினா அவருடைய காற்று அங்கே அடித்ததுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah.
உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் நதியில் பரியந்த உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே దయచేసి ఉత్తరాలు దయచేసి ఐదు నిమిషాలు దయచేసి ஒரு 5 நிமிடம் கர்த்தர் நாமம் மகிமை பெறுவதாக. விசேஷமாய் நம்முடைய கூட்டத்தின் நிறைவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். மெய்யாகவே மைக்கேல் ஐயாவுடைய டீம் அவர்கள் ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆவியானவர் நம்மேல அனல் காற்றையும் புயல் காற்றையும் அவர் நம்மை பிரகாசிக்கும்படியாய் மகிமையாக வீசியிருக்கிறார். நான் விசுவசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், என்னெல்லாம் உட்காந்துட்டுலாம் இருக்க முடியல. ஏன் நின்றுட்டதுன்னா இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா அவர் கொடுக்குற அந்த ஸ்பிரிட்டுக்கு நாம் நின்று கொஞ்சம் ஆம்பியன் பிரைஸ்லாட் சொன்னா தான் கொஞ்சம் உயிர் வருது. ஹல்லேலூயா. சில பேர் கட்டாயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உட்காரணும் அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா எதிர்த்து இல்லையா நீட்டு இருந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள அப்படியே ஆவியானவர் நம்மோடு கூட கிரியை செய்து நம்ம உணர்ந்தோம். நிச்சயமாகவே விசேஷத்தை நமக்கு ஆராதனை எடுத்து கொடுத்த ஐயா ஸ்டீபன் ஐயா அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம வெளிநடத்தின மைக்கேல் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சிறப்பு செய்தி கொடுத்த ஐயா ஜோசு ஐயா அவர்களுக்கு நான் மிக நன்றி செலுத்துகிறேன். ஐயா தான் நம்ம வாசன் ஐக்கியுடைய ஜிஎம் ஐயா சாமையாவுக்கு போகும்போது முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே செய்கிற ஊழியத்து நிமித்தம் அவரால் அங்கே இருக்கவே முடியல. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ ஆண்டவர் விடமாட்டார் பாருங்க. இந்த டீம் விட்டு பிரிக்க விடமாட்டார், டீமோடு தான் எண்ணிச்சு விடுறாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரிங்க. அதான் 4 பேரும் நல்ல டீம் ஒர்க்காக எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஊழியம் செய்கிறார்கள். ஐயாவுக்கு நம்மளோட பயங்கர பிஸியான ஆள், பயங்கர பிஸி. போன வாரம் அதுக்கு முன்னத்தை வரவங்க நடந்த துதி ஆராதனையில் இங்கே ஆராதனை எடுத்துகிட்டு போயிட்டு பல லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போன 1 மில்லியன் நினைக்கிறீங்க, 1 கோடி ரூபாய் அப்படியே அந்த இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்கார். போய் முடிச்சுட்டு வந்தார், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அவ்வளோ பிஸியான ஆளுங்க. அவங்களாம் நமக்கு இந்த ஊழியம் செய்து கொடுக்குறாங்கன்னா நான் நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ ஐயா பாடினார் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே நாங்கள் பாக்கியவான்கள், நாம் எல்லாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஐயா சாமையாவுக்கு மிக நன்றி செலுத்துகிறேன். ஐயா பல பிரயாச மத்தியிலே நம்ம இந்த ஊழியத்தை நடத்தி கொடுத்தார். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. விசேஷமாய் நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையின் மூப்பராக இருக்கிற அண்ணன் நாகராஜன் முன்பாக நாம் செலுத்தின காணிக்கையா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண பிறகு நாம் ஆசீர்வாதத்தை கூறி நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரமானவரே, அப்பா இந்த நாளுக்காகவும் ஆண்டவரே, அப்பா இந்த வேலைக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே, அப்பா கடந்த முறை ஆண்டவரே இந்த குழு வந்த பொழுது ஆண்டவரே, அப்பா இதே இடத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம், மறுநாளே ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா அடுத்த முறை ஆண்டவரே இந்த கூட்டமானது ஆண்டவரே வெளியில் நடத்த வேண்டும். அவர்கள் ஆண்டவரே வெகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வெகு நேரம் எடுத்த ஆண்டவரே நமக்கெல்லாம் நல்ல செய்திகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஜெபித்தோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, அப்பா நாம் எதிர்பார்த்த காரியங்களை எதிர்பாராத நேரத்தில் ஆண்டவர் செய்வது ஆண்டவரே நாம் உட்பட நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கடந்த திங்கள் ஆண்டவர் செவ்வாய் அன்று பாஸ்டர் அவர்கள் ஆண்டவர் நமது குழு ஏற்கனவே வந்த குழு இப்பொழுது மறுபடியும் நமக்கு வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது ஆண்டவரே நாங்கள் சொன்னோம், எப்படி இது சாத்தியமாகும், அவ்வளோ தூரத்துலேருந்து வரமாட்டாங்க ஐயா, மறுபடியும் இன்னொரு நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று கூறினோம்.
ஆனால் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார், நாம் செய்கிற வேலையை செய்வோம் என்று அப்பா கூறினார். ஆண்டவர் அப்பா மெய்யாகவே என்று ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அப்பா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்பா இந்த அளவுக்கு ஆண்டவரே நீ கூட்டத்தை கூட்டி ஆண்டவரே ஒரு ஒழுங்கு செய்திருக்கிற ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதற்காக ஆண்டவரே அப்பா ஜோசுவாயாக்கும் ஆண்டவரே மற்றவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெகு தொலைவிலிருந்து வந்த ஆண்டவரே அப்பா இவ்வளவு ஒரு சிறப்பாக ஆண்டவரே எங்கள் இருதயம் தொடும் அளவுக்கு ஆண்டவரே, கடந்த முறை விட ஆண்டவரே அப்பா இப்பொழுது ஆண்டவர் எங்கள் இருதயத்தை தொட்டு சென்றிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லாம் உங்க கிருபைதான் ஆண்டவரே. அப்பா போதாத ஆண்டவரே அப்ப இந்த மேட்டூராலே ஆண்டவரே இந்த வானத்தின் வாசல் ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த குழு மூலம் ஆண்டவரே அப்பா இந்த மேட்டூர் பட்டணத்தில் ஆண்டவரே கண்டிப்பாக ஆண்டவரே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அடுத்த முறை ஆண்டவரே இந்த குழு வரும்போது ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா இந்த கூட்டம் நடக்கக்கூடாது ஆண்டவரே. நன்கு ஆண்டவரே அப்பா விளம்பரம் செய்த ஆண்டவரே ஒரு கல்யாண மண்டபத்தில் ஆண்டவரே மேட்டூர் பட்டணம் முழுவதும் ஆண்டவரே அங்கு கூடி ஆண்டவரே உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்பட்ட ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே அப்பா அப்பா இப்பொழுது ஆண்டவரே அப்பா மிக தொடர்ந்து வந்திருக்க ஆண்டவரே அப்பா இந்த குழுவை ஆண்டவரே நீங்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அப்பா இவர்களை ஆண்டவரே இப்ப குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இவரது ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அப்பா நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு ஆராதனைக்கு மத்தியிலும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வந்து ஆண்டவரே அப்பா இவ்வளவு நேரம் ஆண்டவரே சிரத்தை எடுத்த ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே செய்திகளை கொடுத்த ஆண்டவரே, குறிப்பாக அந்த கீபோர்டு வாசிக்கும் தம்பிக்கும் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே. அப்ப இவர்கள் ஊழிய பாதைகள் இன்னும் வெகு தொலைவில் நீங்க அழைத்து செல்லணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நடக்க முடியாத அந்த கூட்டத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா இதற்காக ஆண்டவரே அநேகம் பேர் ஆண்டவரே காணிக்கை கொடுத்து உதவி இருப்பாங்க ஆண்டவரே, அவர்களையும் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே, அவர் குடும்பத்தையும் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரே இன்னும் மேலோங்கி வளரணும் ஆண்டவரே. அப்பா உங்க நாமம் இந்த இடத்துல ஆண்டவரே தொடர்ந்து மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா இந்த ஊழியர்களுக்காக ஆண்டவரே உதவியான கரங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வளரணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டும் போனது மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே இந்த குழு ஆண்டவரே அப்பா இந்த நேரம் எல்லாம் எங்களுக்கு பத்தாது ஆண்டவரே. அப்பா இந்த நேரம் ஆண்டவரை இன்னும் அதிகப்படுத்தி ஆண்டவரே அப்பா குழுவில் மூவருக்கும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்பா எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா இவர்கள் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எல்லாம் அப்பா புது உயிர் பற்று வரணும் ஆண்டவரே. நாமத்தை ஆண்டவர் இந்த மேட்டூர் பட்டணம் உள்ள மக்கள் முழுவதும் ஆண்டவரே அறியணும் ஆண்டவரே. அப்பா இது நாள் வரையில் ஆண்டவரே நாங்கள் இந்த மாதிரி ஒரு துதியாரனை ஆண்டவரே நாங்கள் பார்த்ததில்லை ஆண்டவரே. எனக்கு முன்பாக உள்ள அனுபவம் இருந்தவர்களும் ஆண்டவரே பார்த்திருக்க முடியாத ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் சபை சிறிய சபையாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே கொண்டு வந்த செய்தி ஆண்டவரே அப்பா அவ்வளவு அருமையாக உள்ளது ஆண்டவரே. அப்பா சோதனம் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் குழுவை ஆசீர்வதிக்க ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து அப்பா காணிக்கை செலுத்துவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா உங்கள் நாமம் மகிமைப்படுத்தும் திதிக்கான மகிமைத்தும் முக்கியம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமென். ஜபித்த அண்ணனுக்கு எனக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம் மகிமை பெறட்டும். நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை நல்ல ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாச குடும்பத்தாருக்கும் ஊழியர்களுக்கும் வானத்தின் வாசல் ஊழியத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் வந்ததான் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரமேசனை கேட்கும்போது சொன்னோம் ஒரு 50 பேர் வருவாங்கண்ணா அப்படின்னு சொல்லி, இல்லை அண்ணன் சொல்லும்போது 70 பேர் வருவாங்கன்னு சொன்னேன். அப்புறம் சமையல் செய்யும்போது 50 பேருக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் 70 பேர் வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியே செய்து முடிக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் என்ன தரிசனத்தை கொடுக்கிறார், என்ன வாஞ்சை கொடுக்கிறார் அப்படி நிறைவேற்றுகிறார். கர்த்தர் நாம் மகிமை பெறட்டும். மீண்டும் ஒரு விஷயம் மைக்கில் ஐயா குழுவிற்கு மிக நன்றி செலுத்துகிறேன். அந்த எல்லா ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபித்து நாம் இறுதி ஆசீர்வாதம் கடந்து செல்வோம். பரிசுத்த பிதாவே நன்றி துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த நல்ல ஆண்டவரே துதி ஆராதனை வேலைகளுக்காக செய்தி வேலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நடத்தி கொடுத்த மைக்கில் ஐயா குழுவினருக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் விசேஷமாய்
நீ பயன்படுத்தி அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரே ஐயா மெய்யாகவே எசேக்கியேலை ஆண்டவரே எப்படி அந்த முதலாவது ஆண்டவரே அந்த பள்ளத்தாக்கு எலும்பின் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தினீரோ அப்படிதான் இந்த வானத்தின் வாசல் ஊழியத்தையும் ஆண்டவரே சுடுகாட்டு பக்கத்திலேயே ஆண்டவரே இந்த எலும்பில் இருந்த பள்ளத்தாக்கு பக்கத்திலே எங்கள் சபையை வைத்திருக்கிறேன் தகப்பனே. எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு. அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும் ஆண்டவரே. எலும்புகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நரம்பு சதை உண்டாகும். கால் ஊன்றி நிற்கும்படியாய் ஆண்டவர் பெரிய காற்றை அனுப்புவி சபையை நிறைக்கும்படியாய் கொண்டு வருவி. வானத்தின் விண்மீன்கள் போல வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆண்டவரே சபை பெருக்கத்தில் கொண்டு வரி நம்புகிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரை செபித்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைத்த ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதற்காக ஜெபித்த எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை தாங்கும்படியா இருக்கிற ஆண்டவரே உதவிக்கரம் நீட்டின எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக ஆண்டவரே. நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரே விதைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பெரிய அறுவடையை காண்பார்களாக. கடனின்றி அநேகர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றி ஆண்டவர்கள் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் என்போம் பரிசுத்தாவின் ஐக்கியம் என்னும் சதா காலம் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பெற்றே